அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டங்கள் மற்றும் மேலும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வனப்பகுதின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சுமார் 15,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து அங்கே வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சமயத்தில். ஸோ அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதுவரை எந்த விதமான மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தமிழக அரசு சார்பாக இருக்காது. சீராய்வு மனு விரைவில் ஒரு சில நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா அந்த பகுதியில் இருந்து நிறைய இடத்துல சீக்கிரம் வெளியேற்றப்படுகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வதந்திகள் பரப்பப்படுது. கண்டிப்பாக தமிழக அரசு சார்பாக மக்கள் மீது அக்கறை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதுவரை எந்த விதமான வெளியேற்றம் இருக்காது. கண்டிப்பாக 100 ஆண்டுகளுக்கு மேல விவசாயிகளாக வாழும் மக்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான உரிமையை அங்கு நிலைநாட்டுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யும். நிதிநிலை அறிக்கை வந்து இப்ப தாக்கல் பண்ணிருக்காங்க 2 சட்டம். ஆனா வந்து அரசு கட்சி எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 0 தான் மதிப்பெண் தர முடியும், எதுவுமே இல்ல, பழைய திட்டங்களை புதுசா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இல்ல 2 திமுகவில் வந்து பேசினவர்களும் அதிமுக வந்து பேசணும்னு சொன்னாங்க. பழைய திட்டங்கள்னு எல்லா திட்டங்களுமே தமிழக அரசியல செயல்படுத்த வர திட்டங்களும் எல்லாமே வந்து 70 வருஷம் 80 வருஷம் ஒவ்வொரு திட்டங்களா செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் தான். ஒவ்வொரு காலகட்டங்களும் அந்த திட்டங்களை இப்போ காலை உணவு திட்டமா யார் கொண்டு வந்தது? அது வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் உணவு திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அரசு கொண்டு வந்தது. அந்தந்த திட்டங்களை அந்தந்த அரசு அடுத்த அரசு வர்றப்ப நல்ல திட்டங்களை எடுத்து அதை மீண்டும் அதை செயல்படுத்துறதும், தேவையில்லாமல் ஏதாவது ஒரு திட்டங்கள் வந்து சரியாக செயல்படவில்லை என்றால் அதை மாற்றி அமைக்கும் விதத்திலும் நடக்கிறது நடைமுறை தான். அதுல எங்க திட்டத்தை கொண்டு வந்தோம் உங்க திட்டத்தை கொண்டு வந்தோம் எதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களோ அனைத்து திட்டங்களும் விரைவாக நல்ல முறையாக செயல்படுத்துவதற்காக இருக்கு. நேற்றே பாருங்க அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கு கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாள் ஒன்றிய அரசு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு தான் அவங்க சப்சிடியும் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற இதையும் மீறி நம்ம வந்து 150 நாட்களாக அதை என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம விரைவாக செய்யக்கூடிய அளவு தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட் இருக்கு. இது குறைந்த கால அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம இருக்கிற நிதிநிலையை சரி பண்ணி இப்ப இருக்கிற பட்ஜெட்டை வைத்து இப்ப இருக்கிற நிதிநிலையை வச்சு எவ்வளவு தூரம் மக்களுக்கு திறமையாக எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து தமிழக அரசு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆலோசனை பேர்ல அனைத்து துறையிலும் செஞ்சுட்டு வராங்க. உங்க எல்லாரும் தெரியும் தமிழக நிதிநிலையில எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனமும் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குன்னு. மின்சார வாரியமா இருக்கட்டும், இல்ல போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இல்ல மற்ற பொதுத்துறை ஆவினா இருக்கட்டும், எல்லாமே வந்து மூடும் அளவிற்கான நிலைமையில தான் இவர்கள் விட்டு சென்றிருக்காங்க. நிதிநிலை வந்து எங்கேயுமே வந்து நிதி ஆதாரம் வந்து சொல்றாரு, நேற்று எடப்பாடி சொல்றாரு புதிய ஆதாரத்தை பெருக்குவதற்கு எந்த முயற்சி செய்யலன்னு. நீங்க என்ன செஞ்சீங்க? புதிய ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் இதே இடத்துல தான் வந்து போனாங்க. அப்ப நீங்க புதிய அளவுல நிதி ஆதாரத்தை பெருக்க என்ன செஞ்சீங்க? எதுவும் செய்யல. ஆனால் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் எல்லா விதத்திலும் இதை சீரமைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். புதிய அளவுல வேற ஏதாவது நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான வேலையும் முன்னின்று செஞ்சு கொண்டிருக்கிறார். கண்டிப்பா இது திருத்தப்பட்ட பட்ஜெட். ஏன்னா திருத்தப்பட்ட பட்ஜெட்ல எந்த விதத்திலும் மக்களுக்கு பாதிக்காத வரையிலும் புதிய அளவுல எந்த இடத்துல செயல்படுத்தணும் அதெல்லாம் செயல்படுத்துவார். அது இல்லாமல் இப்ப நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். இன்னைக்கு வந்தவங்களும் அதை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக முதல்வர் எல்லா விதம் ஆலோசிச்சு கண்டிப்பாக தேவையான நேரத்தில் முதல்வர் வந்து எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் ஆலோசிச்சுட்டு உடனடியாக முதல்வரும் அது விவசாய கடன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுவதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மொத்தம் 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 5,600 கோடி அளவுக்கு வந்து பணமும் நிதியும் விடுவிக்கப்பட்டுச்சு. இருக்கிற நிதிநிலையில நாங்க திரும்ப இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்ல செய்திருக்கிறார். கண்டிப்பா இன்னும் வர்ற காலங்களில் மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த தங்க மோதிரமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திட்டம், பல ஏழை பெண்களுக்கு பயனளிக்கும் திட்டம். அதெல்லாம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் திரும்ப செயல்படுத்தி கூட ஒரு பட்டுப்புடவையும் கொடுத்து ஏன்னா இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்கி ஒருத்தர் திருமணம் செய்யணும் நடக்காத காலம் இன்னைக்கு தங்கம் வைக்கிறவர்கள் இல்லை. ஸோ இதுல அரசு கண்டிப்பாக பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்துல எந்த இடத்துல உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா அரசு எல்லா இடத்துலயும் கவனம் செஞ்சு முதல்வர் ஒவ்வொரு இடத்துலயும் செயல்படுத்திட்டு வர்றார். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்.